கர்த்தர் நம்மளோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே எதிர்பார்த்து வந்த உங்கள் அனைவரையும் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். இதுதான் தலைப்பு. உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் கடவுளுடைய சமூகத்தில் பிரயாசப்பட்டு ஜெபித்து அநேக வார்த்தைகளை தியானித்தேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு, எதிர்பார்த்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கேட்டு அவரிடத்தில் அதை பெற்றுக்கொண்ட வார்த்தையை தான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உபாக புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்க பிதாவாகிய ஆண்டவர் இந்த காலவெளியிலே உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, என்ன சொல்றாரோ அதன்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எதை எதிர்நோக்கி வந்தீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையில பலிக்கும். அதான் சொல்றார், நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அந்த எதிர்பார்த்து ஒருவேளை நடவாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சந்தோஷமே இல்லையா? அல்லேலூயா. 1000 மடங்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க, எங்க சிறையிருப்பை மாத்துங்க, எங்க கண்ணீரை மாத்துங்க, எங்க தேவைகளை சந்திங்க. அதுதான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல எங்களுக்கு நோய் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துல எங்களுக்கு தேவை பஞ்ச பசி இருக்கக்கூடாது. எந்த விதத்துல நாங்க வெட்கப்பட்டு போக கூடாது. எந்த விதத்தில் நாங்கள் தோல்வி அடையக்கூடாது. எந்த மனிதருக்கு முன்பாக நாங்கள் இழிவான பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் நீங்க வந்தீங்க. அதானே உண்மை? அருளாலே சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை கொடுக்கிறார். நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த நம்முடைய ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களுக்கும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படிதானே? ஆதியாக புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி, பின்பு அவன் அவரை நோக்கி அந்த என்ன பண்ணாராம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னாராம். பாருங்க, ஆபிரகாமை அழைத்தார். வெளியே வா ஆபிரகாமே, வெளியே என்ன செய், வா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாமை அழைத்து அதே தேவன் சொல்லுகிறார், மகளே மகனே வெளியே வா. ஆண்டவரை தேடி நீ வந்து பார், உன் வாழ்க்கையில 1000 மடங்கு ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாம் வெளியே வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, பா அண்ணாந்து பாரு. எங்க பாரு? வானத்தை பார். நம்ம யாரையோ பார்க்கிறோம். இங்க உதவி வருமா, அங்க உதவி வருமா, இவங்க செய்வாங்க, அவங்க செய்யல, யாரும் செய்ய மாட்டாங்க. அப்பா சொன்னாதான் அவங்க கூட செய்வாங்க. அப்பாவை நோக்கி பாருங்க, வெளியே வாங்க, ஆண்டவர் சமூகத்துல வாங்க. இன்னைக்கு இந்த இரவில வந்திருக்கிறீங்க. அவரு சொல்றாரு, அண்ணாந்து பாரு. எத்தனை பேர் அண்ணாந்து பார்த்து நன்றி சொன்னீங்கன்னு தெரியல. நன்றி சொன்ன அத்தனை பேருக்கும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ வெளியே என்னப்பா, நீ வெளியே வா. இந்த வானத்தை என்ன செய், அண்ணாந்த பார். யார் இருக்கிறது வானத்துல? வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதப்படி. சிங்காசனத்துல யார் இருக்கிறது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட சிங்காசனத்துல அமர்ந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற இயேசுவை நோக்கிப்பார். இன்னைக்கு மனுஷனாகிய மனுஷன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கால்ல, அவன் பாதத்துல,
அவனுடைய சமூகத்துல எப்படி எல்லாம் விழுறாங்க ஜனங்க, என்னெல்லாம் கொன்மை ஊத்துறாங்க அவன் மேல. மனுஷனை நம்பி ஓடுகிறார்கள். ஆனா நீங்களோ நானோ மனிதனை நம்பி வரவில்லை. இந்த உலகத்தை படைத்த தெய்வனை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்துல நம்ம விழுவோமானால் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய குறைகளை தீர்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை குறைகளை தீர்க்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்ப்போமா? இங்க சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை காட்டில் அவர் சொல்றாரு, இப்ப இருக்காங்கப்பா மக்கள், இந்த மக்களுடைய காரியங்களே அதிகமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு 100 மடங்கான ஆசீர்வாதத்தை இந்த மக்களுக்கு என்ன பண்ணுங்க தாங்கன்னு கேட்கிறாரு. தாவீது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, தாவீது அநேக சாதனைகளையும் பேர் வெற்றிகளையும் பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தும் கூட இவன் என்ன பண்ணிட்டான், மக்களுடைய எண்ணிக்கை, யுத்தத்துக்கு போகும்போது மக்களுடைய எண்ணிக்கை குறித்த ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துருச்சு. என்ன வந்தது? பெருமை. யுத்தத்துக்கு போன உடனே ஜனத்தை என்ன செய்யலாம், லக்கம் பார்க்கிறார், எண்ணி பார்க்கிறார். வாசிங்க 1 நாளாகமம் 21:3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது யோவாப் கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனியாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. பாருங்க, இங்க 100 மடங்கு, அதே மாதிரி 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். சில நேரங்களில ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த உடனே நம்ம கடவுளை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இப்ப தாவீது இந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். அவனுக்குள்ள தாவீதுடைய பெருமையுடைய காரியங்கள், தேவன் பேரில முழு நம்பிக்கை அற்றவனாய் இருக்கிறபடினாலே தேவன் அவனை சோதிக்கும்படி சாத்தான் கையில என்ன செஞ்சிட்டாரு, சோதிக்கும்படி லக்கை பார்க்க, ஜனங்களை எண்ணி பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டான். நம்ம எண்ணி பார்த்து கணக்கெடுக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. ஜனங்களை எண்ணி பார்த்து ஆசீர்வதிப்பார் என்று நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், ஜனங்கள் பெரிய கூட்டமா இருந்தா தேவன் அந்த இடத்துல இறங்கி வருவார் என்று எண்ணி பார்த்து கணக்கிட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன கூட்டமோ சின்ன இடமோ 10 பேரோ 2 பேரோ உண்மையாய் அவரை தேடுவார்களானால் வெற்றி பெற முடியும், ஜெயம் எடுக்க முடியும். நாம் கணக்கு பார்த்து, இங்க பிசாசு கையில ஆண்டவர் தாவீது அநேக சாதனைகளை படைத்தவனாய் இருந்தும் கூட ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவன் போனான் என்றால் 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. பாருங்க, தாவீதுடைய நாட்களே 3 வருஷம் ஓயாத பஞ்சம். அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பிரச்சனை என்பதை அவனை கேட்கிறான். சில நேரங்களில, சில வேளைகளில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். தாவீது அநேக சாதனைகளை பெற்றவனாய் இருந்தும் அவன் சில நேரம் அவனை சோதிக்கும்படி கர்த்தரே என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறார். சாத்தான் எப்பொழுதுமே குற்ற சொல்றவனா தான் இருப்பான். ஒருவேளை விசுவாச பிள்ளைகள் நம்ம இருக்கும் பொழுது சில சிந்தித்து தேவன் நீதிமானுடைய வழிகளை நம்ம நடக்கும் பொழுது, அர்ப்பணித்து வாழும் பொழுது அவன் விடவே மாட்டான். பரிசுத்தவான்கள் தங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதை பிசாசு ஒத்துக்கவே மாட்டான். அவனுக்கு எப்போ குறை சொல்றதே, குற்றம் சொல்றதே அவனுடைய வேலையா இருக்குது. ஆனா இந்த வருஷத்துல ஒருவேளை பிசாசு யார் மூலமாச்சும் உள்ள போய் குறைகளையும் குற்றங்களையும் சொல்வார்கள், ஆனால் அது எல்லாத்தையும் நீங்க விட்டு பாருங்க,
உங்க வாழ்க்கை 1000 மடங்கு ஆசீர்வாதம் வரும். குறை சொல்றத முதல்ல என்ன செய்யுங்க, விடுங்க. குறைய கண்டுபிடிக்கிறதே முதல்ல என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க. எதை பார்த்தாலும் குறை, தொட்டதுக்கெல்லாம் குறை. எதை செய்தாலும் நம்ம குறையா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அதை எல்லாத்தையும் நீங்க விட்டு பாருங்க. இந்த வருஷத்துல 1000 மடங்கு ஆசீர்வாதத்தையும் இங்க கேட்கிறாரு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்தையும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். தேவனுடைய வல்லமையும் நீதியையும் நாம் அவருடைய பலத்தை ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய வல்லமையும் நீதியும் பின்பற்றவனா இருந்தும் கூட சில நேரங்களிலே நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நாம் அந்த கிருபைகளை என்ன செஞ்சிடுவோம், இழந்து போயிடுவோம். தேவ ஜனமே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க எதையுமே யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க, எப்படி வரும் என்று நினைக்காதீங்க. கர்த்தர் நினைத்தா கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 11 வாசிங்க. 11ல இருந்து 14 வசனங்களை வாசித்து பார்ப்போமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தார். கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எந்த விதையை விதைக்கிறீங்களோ இந்த வருஷத்துல, கர்த்தரை நம்பி எந்த தொழில ஆரம்பிக்கிறீங்களோ அவரையே நம்பி நீங்க ஆரம்பித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அந்த தொழிலை கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு, எத்தனை மடங்கு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்படியே விடல, 100 மடங்கோட விடல. அப்படியே வாசித்து வாங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து, வர நாளுக்கு நாள் அவன் என்ன செய்தா, விருத்தி அடைந்தான். மகா பெரியவனானான். மகா பெரியவன் ஆயிட்டான். பாத்தீங்களா? இந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தா, உங்க தொழில நீங்க போடுற தொழில கர்த்தர் கை வச்சு ஆசீர்வதிச்சார்னா, தொட்டுட்டார்னு வச்சுக்கீங்களேன், அவரை நம்பி ஒரு சின்ன தொழில் நம்ம செஞ்சா கூட கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு விதை விதைத்தா கர்த்தர் அதை 100 மடங்கு என்ன செய்தாரு, அதோட அவனை விடல. வர 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 என்ன விருத்தி அடைந்தான். அவன் அப்படியே என்ன செஞ்சுட்டா, பெரியவனாய் ஐஸ்வர்யன் ஆயிட்டான். ஐஸ்வர்யன் ஆனது மாத்திரமல்ல, அப்படியே படிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் இருக்கிறபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாத்தீங்களா? பொறாமை வர்ற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை இழிவா பார்த்தாங்களோ நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும். யாரெல்லாம் உங்களை இழிவா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்க மேல பொறாமப்பட்டாங்களோ, கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிச்சு அவனுடைய தொழிலை எப்படி ஆசீர்வதித்தார் அதே மாதிரி உங்க தொழிலை கடவுள் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதித்து வர 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 எப்படி ஆகணும், விருத்தி அடையணும். அதே நிலைமை இருக்கக்கூடாது, விருத்தி ஆகணும். விருத்தி அடைந்து அவன் ஐஸ்வர்யன் ஆகி பெருக செய்தார். ஆட்டு மந்த மாட்டு மந்த எல்லாம் பெருகி அங்க இருக்கிற பெருசு அவங்க மேல எப்படி ஆயிற்று, விருத்தி ஆகணும். இதுதான் தேவன் செய்த ஒரு மகத்துவமான காரியம். அப்புறம் பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படிதே உண்மையாய் தேடுற மக்களை கடவுள் ஆசீர்வதித்தார். உண்மையா அவரை தேடி வந்தவங்களை அவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். ஐஸ்வர்யனாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபையை பழைய ஏற்பாடு காலத்துல கொடுத்தாரு. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல பாருங்க, அதுக்கு மாறாக சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு வேணும்னு சொல்றாரு. நமக்கு ஐஸ்வர்யம் தேவை, அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நமக்கு வேணுமா இல்லையா? வேணும். அதான் சொல்றார், புதிய ஏற்பாடு காலத்துல ஐஸ்வர்ய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய உறவுக்கு தடையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அதான் 3 யோவான் அதுல 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பிரியமானவனே
உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ணு, சுகமா இரு. ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட. பிரியமானவனே, என்னை நேசிக்கிறவனே, என் சமூகத்துல ஓடி வருகிறவனே, எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ப்பா, நீ சுகமா இரு, நல்ல ஆசீர்வாதமா என்ன செய் வாழ்த்துறார் ஆண்டவர். எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ணணுமா, சுகமா இருக்கணும். அதுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற என் அன்பியான பிள்ளைகளே, நான் முகசுதைக்கா சொல்ற, இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம என்ன கோடி நமக்கு இருந்தா கூட அதிலெல்லாம் நமக்கு அதை காட்டிலும் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கிற இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிற நீங்களே ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்களே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஐஸ்வர்யம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அட ஆவிக்குரிய வரங்களும் கிருபைகளும் எந்த மனுஷனுக்குள்ள எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுவே ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அது ஒருவருக்கு கிடைக்காது. அது மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிற 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி பாருங்க. சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது, சில விதைகள் 100ம் 60 என்ன செஞ்சுதான் பலனை கொடுத்துதான். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் பலனை கொண்டு வரும். நம்ம ஒரு நல்ல நிலமாய் நம்ம இருக்கும் பொழுது, நல்ல நிலத்துல இந்த ஆவிக்குரிய சத்தியம், இந்த நல்ல வார்த்தை உங்க நாவிலே கர்த்தர் போடுவாரானால் அது எப்படி கொடுக்கும் பலனை? 100ம் 60 கொடுக்கும். ஹல்லேலூயா. வேத வார்த்தைகள் ஒன்றும் தரையில் என்ன செய்யாது, விழாது. அது 100ம் 60 என்ன செய்யும், பலனை கொடுக்கும். அவருடைய சமூகத்துல வர 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 ஈசாக்கு எப்படி விருத்தி அடைந்தானோ அவருடைய பாதத்துல ஓடி வர நீங்க விருத்தி அடைவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல நீங்க ஓடி வாங்கல, நல்ல ஆண்டவரை ஆராதிங்க, நல்லா அவரை துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நோய் கூட வராது, உங்களுக்கு ஒரு குறையும் வரவே வராது. ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, நல்ல நிலமாக நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட இந்த விதை அது 1ம் 60 100 தான் என்ன செய்யும், பலன் கொடுக்கும். ஆனா நிலம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்களேன், நீ என்னதான் கத்தி கத்தி சொல்லுங்க, அந்த நிலம் நல்லா இல்லைன்னா அதுல அறுவடையே நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போ இந்த இல்லம் என்ற இருதயம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா என்னதான் சொன்னாலும் அறுவடையை பார்க்கவே முடியாது. இருதயம் எப்படி இருக்கணும், நல்ல நிலமாய் நல்ல இருதயமாய் நல்ல காரியத்தை சிந்திக்கிறவளாய் நம்ம இருக்கோமானால் அது 1ம் 60 100 நமக்கு என்ன செய்யும், பலனை கொண்டு வரும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. உபாக புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்துல சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் பலம் என்ன காரியம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வேலை, இந்த தொழில், இந்த காரியம், இந்த வீடு எதுவா இருந்தாலும் இது யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார் என்று நம்ம சொல்ல சொல்ல அந்த சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அதான் சொல்றாரு, 1000 மடங்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கிறார். உபாக புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்போமா?
உன்மேல் அன்பு வைத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உனக்கு கொடுப்பேன் என்ற உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆட்டு மந்தைகளையும் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். எந்த குறையும் இருக்காது. ஆண்டவர் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தையும் இந்த வேளையில உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒன்று சொன்னார்னா செய்யாம இருக்கவே மாட்டாரு. ஏன்னா நீங்க அவருடைய பாதத்துல வந்துட்டீங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்கம்மா. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்றாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் மலடியே இருப்பதில்லை. சொல்வாங்க, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். குழந்தை செல்வத்தை கண்டிப்பா கொடுப்பார். குற்றங்களை குறைகளை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு அவருடைய பாதத்துல நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்க கர்ப்பம் திறக்கப்படும். நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதுதான் இந்த வாக்கு தத்துவம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் என்ன செய்ய வர பண்ணுவேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இந்த சகல நோய்களை கூட ஆண்டவரா செய்வாரா? விட்டு விளக்கிடுவாராம். நோயில்லாத நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்வார். நினைச்சு பார்க்கிறோம், நிறைய பேரு சொல்றாங்க இல்லையா, திடீர்னு என்ன பேசிட்டே இருக்கிறோம், திடீர்னு வியாதின்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, எப்படி மரணத்தை சந்திக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான், சகல நோய்களையும் அவர் என்ன செய்யறாரா? குணமாக்குகிறார். ஒரு வியாதியோடு நீ வந்திருக்கிறியா? உன்னால பலவீனத்தோடு நீ வந்திருக்கிறியா? கர்த்தர் உன் நோய்களை கூட அவர் என்ன செய்யறாரு? குணமாக்குற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கலாம் நீங்க எப்படிப்பட்டவங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உங்களுக்குள்ளும் உங்க மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் என்ன இல்ல, மலடே கிடையாதம்மா. எப்படிப்பட்ட ஆசீர்வாத தேவன் நமக்கு தருகிறார். நாம் அதுக்கு தகுதியானவளா இருந்த ஆட்டோமேட்டிக்கா ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து மந்தையில சேர்ப்பார். இங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தா ஏன் ஜனங்கள் வரமாட்டாங்க? வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்ப நீங்க வரணும். முதல்ல நீங்க வரணும். நீங்க தொடர்ந்து இந்த கிறிஸ்துவுக்குள்ள பலன் அடையணும். 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு? தருவார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு தாயின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. மணவாளனுக்கு பிள்ளையா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை இந்த வருஷத்துல என்ன பண்ண போறாரு? இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 மடங்கு. 2 சாமுவேல் 24:23 100 மடங்கு. 1 நாளாகமம் 21:3 அதே 100 மடங்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை எப்படி ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு. அப்படி பலுகி பெருக செய்ய முடியாத கிருபையை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு என்ன பண்ணுவாரு? கூட்டி தருவார். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட இந்த விதை நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா இந்த விதை இதை ஏற்றுக்கொண்டுவில்லானால் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரு? தருவார். கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை உண்மை. அவரை உண்மையாய் தேடுறவங்க யாரா இருந்தாலும் சரி, வருமானம் அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ அது முக்கியம் கிடையாது. அவரை உண்மையா தேடுறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சில வேளைகள்ல பாடுகள் அவர் அனுமதிப்பார். அது ஏன் அனுமதிக்கிறார்? நிறைய பேர் கேட்பீங்க, நல்லாதான் இருக்கிறோம், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்பீங்க. சில வேளைகளில் பாடுகளை அவர் ஏன் அனுமதிக்கிறார் என்றால் நமக்காகவும் நம்முடைய பரிசுத்தத்துக்காகத்தான் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார்.
நம் மூலமாய் மற்றவர்களுக்கு நாம எப்படி இருக்க போறோம்? ஆசீர்வாதமா இருக்க போறோம். ஹல்லேலூயா. மற்றவர்கள் அடைய போறாங்க நம்ம மூலமாய். இப்படி கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு இப்படி வந்திருக்காங்களே, இது எப்படி ஆயிற்று அப்படின்னு கேட்கும் போது, இது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். நீங்க சொல்வீங்களா இல்லையா? எங்க அப்பா இயேசு தாங்க எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் உயிரோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா ஆண்டவர் தாங்க எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி. அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யறோம்? மகிமைப்படுத்துறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த படுத்த படுத்த நமக்குள்ளாக பாருங்க. அப்படிதான் ஆண்டவர் பாருங்க. சில நேரங்கள்ல யோபினுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க பிசாசே டைரக்டா என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். அவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க. ஒரு ஐஸ்வர்யவான் இல்லையா, அவன் ஆசீர்வாதத்தை கெடுக்க நேரா எங்க வந்தான்? ஆண்டவர்கிட்டே வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். 1வது அதிகாரம் வாசிச்சு பாருங்களேன் ஒரு வசனத்தை. 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் பாருங்க, தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில வந்து நின்ற போது சாத்தானும் அவன் நடுவில் என்ன பண்ணிட்டான்? வந்து நின்று ஆண்டவர் கேட்கிறாரு, சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன் என்ன சொல்றான்? சாத்தான் அவனுக்கு என்ன சொல்றான்? நான் எங்க இருக்கிறேன்? நான் பூமி எங்க நான் செய்யறேன்? இன்னைக்கு உலாவி அதுல சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஆண்டவர் கேட்கிறாரு, சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, சாத்தானே நீ எங்க இருந்து வர? யார் மேல கண்டு வச்ச? ஏன் இந்த இடத்துல வர? எதனால நீ வந்த? நான் இந்த பூமி எங்க நான் பண்றேன்? சுற்றி தெரிகிறேன். ஆனா யோபின் மேல கண் வைத்து நான் செஞ்சிட்டேன், வந்துட்டேன். யோபின் மேல ஏன் கண் வைத்தார் என்றால், அவன் கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தான், அவன் நீதிமானாயிருந்தான், அவன் உத்தமனாயிருந்தான், அவன் சன்மார்க்கனாயிருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாயிருந்தான். அதை பார்த்து சாத்தா என்ன பண்ணிட்டான்? அவன்கிட்ட போறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட வந்துட்டான்? கர்த்தர்கிட்டே வந்துட்டான். இதுதான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் உத்தம, அவன் சன்மார்க்க, அவன் தேவனுக்கு பயந்த மனுஷன், பொல்லாப்புக்கு விலகி அவனை கத்தருக்கா. அவனை போல இந்த பூமியில நீ எப்படி இந்த பூமியை சுத்தி வரையோ அந்த மாதிரி இந்த பூமியில அவனை மாதிரி ஒருத்தரனை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. நீ என்ன வேணாலும் அவனை செய், ஆனா அவன் என்னை விட்டு மறுதலிக்க மாட்டான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. என்னை விட்டு அவன் போக மாட்டான். தேவ ஜனமே, இன்னைக்கு வாக்கு கொடுங்க, பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் சாத்தான் சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறான் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி. ஒருவேளை சாத்தான் எனக்கு வியாதியை போடலாம், பல கஷ்டங்களை நஷ்டங்களை கொண்டு வரலாம், பல சோதனைகளை கொண்டு வரலாம், பல மனிதர் மூலமா எனக்கு அவமானத்தை கொண்டு வரலாம். ஆனாலும் நான் உம்முடைய அன்பை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன். யோபு சொன்னது போல நீங்க சொல்வீங்களா? நீங்க சொல்வீங்களா? அவனுடைய நிலைமையை பாருங்க. ஆனா ஆண்டவர் அவனை சாட்சியே கொடுத்துட்டாரு. அவன் உத்தம, அவன் சன்மார்க்க, எனக்கு பயந்த பிள்ளை, எனக்கு பயந்தவன், அவனை நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. எல்லாம் நீ எடுத்தாலும் கூட அவன் என்னை மறுதலிக்க மாட்டான். அவன் பிசாசு சோதிச்சு பார்க்கறான், கர்த்தர் அனுமதித்தாரு. ஆனா ஒண்ணு சொன்னாரு, அவன் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டான், விலகவே மாட்டான். அவன் மறுதலிக்கவே இல்லை. கடைசி பரியந்தம் அவன் ஜீவனே, அவன் மனைவி சொல்லியும் கூட ஆண்டவர் சொல்ல, நன்மை பெற்ற நம்போ தீமை அனுபவிக்க கூடாதா என்று சொல்லினானே தவிர அவன் கர்த்தரை கொச்சப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனாலதான் சொல்றாரு, சில நேரங்கள்ல சில வேளைகள்ல பாடுகள் உங்க வாழ்க்கையில வந்தா, அனுமதித்திருந்தா அது நன்மைக்குன்னு எடுத்துங்க. உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. பரிசுத்தமாக்குறாருன்னு எடுத்துக்கங்கம்மா, தண்டிக்கிறான்னு எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, தண்டிக்கிறாரு, என்ன தண்டிக்கிறாரு, என்ன அடிக்கிறாரு, என் மேல அவருக்கு அவ்வளோ கோபமா இல்ல. அவர்கிட்ட நெருங்குங்க,
இந்த ஜெபம் போதாது, இந்த ஊழியம் போதாது, இந்த அன்பு போதாது, இன்னும் அதிகமாக என்ன பண்ணுங்க, அவருடைய சமூகத்தை நீங்க வர வேண்டும் என்பது அவருடைய காரியமே தவிர உங்களுக்கு தண்டனை அவர் கொடுக்கவே இல்லை. நம் மூலமாய் மற்றவர்களுக்கு நன்மை அடையவும் அவருடைய நாம மகிமைப்படவும் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறாரே தவிர உங்களுக்கு எந்த கஷ்டமும் இந்த வருஷத்துல வராது. இந்த வசனங்களை கனப்படுத்துகிறார் ஆண்டவர். நீங்க நல்லா எழுதி வைத்துக்கங்க. ஆண்டவர் நிச்சயமாக எழுதி வைத்து விசுவாசத்தோடு நீங்க இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. உபாக புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உங்க பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை எப்படி அழைத்து ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களை எப்படி அழைத்து கொண்டு வந்தாரோ இந்த இடத்துல கொண்டு வந்த உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஈசாக்கை போன்று நீங்க விதைத்து பாருங்க. எந்த தொழிலை செய்யுங்க, கர்த்தர் மேல பாரத்தோடு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்தை, அந்த தொழில் மேல உங்களுடைய கரம், உங்களுடைய வல்லமையின் கரத்தை ஆண்டவருடைய கரமா வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க தொழிலை வர்த்திக்க பண்ணுவார். அது பலுகி பெருக செய்வார். நீங்க வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி அடுத்த 2027 வந்து நீங்க சாட்சியா நிற்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு ஜெபத்தை நம்ம செய்து முடிப்போமா? ஆண்டவர் நமக்கு இந்த கொடுத்த இந்த வேத வசன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிறதுக்கு ஒரு மனபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவனும் அல்ல. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல இந்த வார்த்தை எதிர்நோக்கி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த இந்த மன்னாவுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீ கொடுத்த இந்த மன்னாவுக்காக நன்றி செலுத்துறையா. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும், இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த 2026 அதிகமான ஆசீர்வாதத்தினால நிரப்புங்கப்பா. ஈசாக்கை எப்படி விதை விதைத்தான், அதை ஆசீர்வதித்தீங்களோ அதே போல ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. விதைகள் நல்ல நிலத்துல விழுந்த அது 100ம் 60மாய் பலன் கொடுத்தது போல 100ம் 60மாய் பலனை கொடுக்கட்டும் இந்த பிள்ளைகள். ஆண்டவரே வாழ்க்கையில அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. விசேஷமாக இன்னைக்கு வந்த ஒவ்வொருடைய தேவைகள் அனைத்தையும் நீ சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து அற்புதமான காரியத்தை காணட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த சகல ஆசீர்வாதத்தினால் அவளை நிரப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.